ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 12 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 to 14 வானம் ஏன் நீலமரமாக தோன்றுகிறது, ஓம் விதியினை கூறு, இரும்பு துருப்பிடித்தலுக்கான 2 காரணங்கள், முயல் பல் வாய்ப்பாட்டினை எழுதுக, மனித விந்து செல்லின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறி. ஸோ அதுக்கு கீழே மூவிணைவு வரையிறு, பீனோடைப் ஜீனோடைப் பற்றி நீவிர் அறிவது என்ன, மரபு பொறியியல் வரையிறு ரொம்ப முக்கியம். 4 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒளியின் ஏதேனும் 4 பண்புகளை கூற, அணுக்கரு பிளவு அணுக்கரு இணைவு, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோங்க. அணுக்கட்டு எண் வரையிறு, வேறுபட்ட ஈரணு மூலக்கூறு 2 எடுத்துக்காட்டு கொடு. அதே மாதிரி கீழே படிவரிசை என்றால் என்ன, படிவரிசை சேர்மங்களின் 3 பண்புகளை கூற, முயலுடைய ஆண் இனப்பெருக்க மண்டலம் படம் நல்லா வரைஞ்சி பார்த்துக்கோங்க. ரத்தத்தின் பணிகளை பட்டியலிடு, போல்டிங் என்றால் என்ன, அதை எப்படி செயற்கை ஊக்கியாக்கலாம், வேதியியல் தூதுவர்கள் என்பன யாவை, அமைப்பு ஒத்த உறுப்புகளையும் செயலொத்த உறுப்புகளையும் வேறுபடுத்துக. கம்பல்சரி 32 பார்த்துக்கோங்க. ஸோ 7 மார்க் பொறுத்த வரைக்கும் நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு வரையிறு, மீயொலி அதிர்வுறுதல் என்றால் என்ன, மீயொலி அதிர்வுறுதலுடைய பயன்கள் ஏதாவது ஒரு 3, அதே மாதிரி மீயொலி அதிர்வு உணரும் ஏதேனும் 3 விலங்குகள், அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கு இடையான வேறுபாடு, அவகோட்ரா விதியின் ஏதேனும் 3 பயன்களை எழுது, அன்றாட வாழ்வில் pH எவ்வாறு முக்கிய பங்காற்றுகிறது, நீரேறிய உப்பு வரையிறு, நியூரான் அமைப்பை படத்துடன் விரி, மூளையினை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் உறுப்புகள் யாவை, ஜிபரலின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக, சுவாச ஈவு என்றால் என்ன. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூட கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உடைய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தது நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 சயின்ஸ் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 சயின்ஸ் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் 75 மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ இதில் இருக்கிற 2 மார்க் கம்பல்சரி, 4 மார்க் கம்பல்சரி, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரத்தம் ஏன் சிவப்பு நிறமாக இருக்கிறது, வாயு நிலையில் உள்ள ஹார்மோன் எது, தாவரங்களின் அதன் 2 செயல்பாடுகள் எழுது, மேட்ச் இட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பிஎம்ஐ அப்ரிவேஷன், எய்ட்ஸ், ஹெச்ஐவி, சிஹெச்டி. 4 மார்க் பொறுத்த வரைக்கும் 4 × 7 × 4 28 பொது ஈர்ப்பியல் விதியோட பயன்பாடை விவரிக்க சொல்லியிருக்காங்க. மருத்துவத்துறையில் கதிரியாக்க ஐசோடோப்பு பயன்கள் ஏதேனும் 4 எழுதுக, குறிப்பு வரைக, தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல். அது கீழே முயலின் ஆண் இன பெருக்க மண்டலம் படம் வரைந்து விளக்குக, நியூரான் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது, பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்குக, சென்ட்ரோமியரின் நிலைக்கு ஏற்ப குரோமோசோம் வகைகளை வரி, வட்டார இன தாவரவியல் என்பதை வரையறுத்து முக்கியத்துவம் எழுது. கம்பல்சரி சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 7 மார்க் பொறுத்த வரைக்கும் 3 × 7 21. இதில் நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை தருவி 1 கிலோ கலோரி வரையிறு, எதிரொலி என்றால் என்ன, எதிரொலி கேட்பதற்கான 2 நிபந்தனைகள், எதிரொலியோட மருத்துவ பயன்கள், எதிரொலியை பயன்படுத்தி ஒளியின் திசைவேகத்தை காண்க, உலோக அரிமானத்தை தடுக்கும் வழிமுறைகள் யாவை, எந்த அமிலம் அலுமினிய உலோகத்தை செயல்பாடா நிலைக்கு உட்படுத்தும் ஏன், HF மூலக்கூறில் உள்ள H மற்றும் F இடையில் உள்ள பிணைப்பு எது, ஒரு வினையின் வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகளை விளக்குக, ஒரு கரைசலின் pH மதிப்பு 4.5, pOH மதிப்பை காண்க. ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு வேறுபடுத்துக்க காற்றுள்ள சுவாசம், காற்றுள்ள சுவாசம், ஒளிச்சேர்க்கினை பாதிக்கும் காரணிகள் யாவை, காடுகளுடைய முக்கியத்துவம். ஸோ இதான் 10ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 சயின்ஸ் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ நீங்கள் சயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க. இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வகுப்பு 10ஆம் வகுப்பு காலம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம், மொத்த மதிப்பெண் 75, அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கும், சரியான விடையினை தேர்வு செய்து எழுதவும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 1 மார்க் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின் 7 × 4 14 எவையேனும் 7 வினாக்களுக்கு மட்டும் விடையளி, கட்டாய வினா வந்து 22, நிறை எடை வேறுபாட்டை எழுதுக, பாயில் விதியினை கூறுக, குளிர் பிரதேசங்களில் நீள்வார் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன ஏன்,
சோப்பு டிஜிட்டன் வேறுபடுத்துக. சுவாச ஈவு என்றால் என்ன? இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன? போல்டிங் என்றால் என்ன? எவ்வாறு செயற்கையாக ஊக்குவிக்கலாம்? ஓகசாகி துண்டுகள் என்றால் என்ன? அதே மாதிரி புகைப்பதால் ஏற்படும் நோய்கள் கம்பல்சரி 22 நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 7x4 28 ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை கூறு. எல்இடி விளக்குடைய நன்மைகளை பட்டியலிடு. மீ ஒளி அதிர்வுறுதல் என்றால் என்ன? மீ ஒளி அதிர்வுறுதலின் பயன்கள் யாவை? மீ ஒளி அதிர்வுகளை உணரும் ஏதேனும் 3 விலங்குகளை கூறுக. பயாலஜி பொறுத்த வரைக்கும் வேறுபடுத்துக. ஒருவித்திலை தாவரவேர் மற்றும் இருவித்திலை தாவரவேர், காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம், முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலம் படம் வரைந்து விளக்குக. நீராவி போக்கு என்றால் என்ன? நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக. அதே மாதிரி போலனுங்கிற டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டிஎன்ஏவோட பேசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. விலங்குகளின் கலப்பின வீரியத்தின் விளைவுகள் யாவை? காடுகளின் முக்கியத்துவத்தை பற்றி கூறுக. மோல்களின் எண்ணிக்கையினை கண்டறிக. அடுத்து 3x7 21 நிலைமம் என்றால் என்ன? பல்வேறு வகையான எடுத்துக்காட்டுடன் விளக்குக. வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது? மின்னோட்டம் என்றால் என்ன? ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்களின் பண்புகளை ஒப்பிடுக. நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகள் 3 எழுதுக. ஈரம் உறிஞ்சி சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? துரு என்பது என்ன? துரு உருவாக்கத்தின் சமன்பாட்டை தருக. இரட்டை இடப்பெயர்ச்சி விளைவின் வகைகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக. மூளையினை பாதுகாக்கும் உறுப்புகள் யாவை? நியூரான் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆர்கியோடெரிப்ஸ் இணைப்பு உயிரியாக ஏன் கருதப்படுகிறது? மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் சரி செய்வதற்கான தீர்வை தருக. ஸோ இதான் 10ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். வீடியோ பொறுத்தா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 சயின்ஸ் தமிழ் மீடியம் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எவையேனும் வந்து 7 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினாயின் 22 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. 7x14 இதில் குவிலன்ஸ் மற்றும் குளிலன்ஸ் வேறுபடுத்துக. பாயில் விதியினை கூறுக. துரு என்பது என்ன? துரு உருவாக்கத்திற்கான சமன்பாட்டை தருக. ரெஸ்ட்டு ஃபார்முலா நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழச்சாறின் pH மதிப்பு 5.6. இதனுடன் நீர்த்த சுண்ணாம்பு சேர்க்கும் போது இதன் pH மதிப்பு அதிகமாகிறது குறைகிறது. அதே மாதிரி கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ABCD ஆகியவை பாகங்களை அடையாளம் காண்க. அதே மாதிரி ஓகசாகி துண்டுகள் என்றால் என்ன? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதை உயிர் படிவங்களின் காலத்தை எவ்வாறு அறிந்து கொள்ள இயலும்? அதே மாதிரி பொறுத்துகை கேட்டிருக்காங்க. எடிட்டர் குறித்து உங்களுடைய வகைகளை எழுதுக. அதே மாதிரி 7x4 28 ராக்கெட் ஏவுதலை விளக்குக. எளிய நுண்ணோக்கியின் பயன்பாடுகள் யாவை? LED விளக்கின் நன்மைகளை பட்டியலிட. அன்றாட வாழ்வில் pH எவ்வாறு முக்கியத்துவம் பங்கு வகிக்கிறது? ஈரம் உறிஞ்சி சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு தருக பொறுத்த வரைக்கும் காற்றுள்ள சுவாசம் காற்றில்லா சுவாசம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்ச்சியின் படிநிலைகளை எழுதுக. எய்ட்ஸ் நோய் பரவலை தடுப்பதற்கான தடுப்பு மற்றும் கட்டுப்படுத்தும் படிநிலைகளை எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் உயிரி தொழில்நுட்பவியல் முக்கியத்துவத்தை எழுதுக. அதே மாதிரி 3x7 21 இதில் வந்து நமக்கு 7 மார்க் கொஸ்டின் எல்லாம் ரோமன் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லியல்பு வாயு சமன்பாட்டை தருவி இதுக்கு வந்து ஒரு 5 மார்க் கொடுக்குறாங்க. பெரிய வாகனங்களின் திருகும் மறைமைகளை சுழற்றி இருக்கும் நீளம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க்கு. அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா காமா நல்லா படிச்சுக்கணும். டேப்லர் விளைவு நடைபெற முடியாத 2 சூழ்நிலைகளுக்கு 2 மார்க்கு. அதே மாதிரி நமக்கு பயாலஜி பொறுத்த வரைக்கும் மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம் யாவை? பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்குக. இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன? நியூரான் அமைப்பை படம் வரைந்து விவரி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 10ஆம் வகுப்பு அறிவியல் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். மொத்த மதிப்பெண் வந்து 75 மதிப்பெண். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 12 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு 22 கம்பல்சரி இருக்கும். 7x2 14 இதில் பொது ஈர்ப்பியல் விதியினை கூறு. தூர பார்வை குறைபாட்டின் காரணங்கள் யாவை? அதே மாதிரி அணுக்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன ஏன்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதய வாழ்வுகளுடைய முக்கியத்துவம் என்ன? விந்து செல்லின் படம் வரைந்த பாகம் குறி. ஸ்க்ராட்ச் என்றால் என்ன? 4 மார்க் பொறுத்த வரைக்கும் 7x4 28 ஒளியின் ஏதேனும் 4 பண்புகளை கூறுக.
நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை வருவி. ஆல்பா பீட்டா காமா கதிர்களின் பண்புகளை ஒப்பிடுக. வேதி சமநிலை என்றால் என்ன, அதன் பண்புகள் யாவை? பசுங்கணிகத்தின் அமைப்பை வரி. மென்டல் தன் ஆய்விற்கு ஏன் தோட்டப்பட்ட அணுச்செடியினை தேர்ந்தெடுத்தார்? மருத்துவத்துறையில் உயிர் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை எழுதுக. இன்சுலின் குறைபாடு எவ்வாறு ஏற்படுகிறது? ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3x7 21 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 மார்க் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட வெவ்வேறு தொலைவுகளில் பொருள் வைக்கப்படும் போது குவிலென்ஸினால் உருவாக்கப்படும் பிம்பங்களுக்கு கதிர் வரைபடம் வரைக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் மாதவிடாய் சுழற்சி நிலைகள் யாவை? அந்நிலையின் போது அண்டகம் மற்றும் கருப்பையின் நிகழும் மாற்றங்களை குறிப்பிடுக. டிஎன்ஏ அமைப்பு எவ்வாறு உருவாகியுள்ளது? டிஎன்ஏவின் உயிரியல் முக்கியத்துவம் கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் இதை ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.